ஹலோ பிரைஸ் லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை நித்தமும் எப்போதும் நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் நமக்கு வழி நடத்தி பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நான் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவேன். வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை, உன் உயிரை காப்பாற்றுவேன். உன் எலும்புகளை பலனுள்ளதாக்குவேன். நீ நீர் பாய்ந்த தோட்டத்தைப் போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பஞ்சத்தின் நாட்களிலேயும் ஈசாக்கு என்கிறதான தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய தாசனுக்கு அவன் விதைத்த விதையை ஆசீர்வதித்து நல்ல பஞ்சமில்லாத காலத்தில் விளைவதை காட்டிலும் அதிகமான 100 மடங்கு விளைச்சலை அந்த ஈசாக்குக்கு கட்டளையிட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் வறண்ட வாழ்க்கையாக இருக்கலாம். வறண்ட சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன். உன் எலும்புகள் பலனடையும், வலிமையாக இருக்கும். நீ நீர் பாயும் தோட்டத்தைப் போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கலங்க மாட்டார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் வறட்சியை கண்டு பயப்பட மாட்டார்கள், பஞ்சத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்தப் போகிறார். விசுவாசிப்போம், ஆண்டவர் என்னை நித்தமும் நடத்துவார். வாழ்க்கை வறண்ட மாதிரி இருக்கலாம், வறண்ட சூழ்நிலையிலும் என்னை திருப்தியாக்குவார். நான் குறைந்து போக மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிறதான சந்தோஷ சமாதானத்தினாலே சரீரம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காணப்படும். நீங்கள் விசுவாசியுங்கள். நான் பட்டு போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குவார். மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் எனக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க போகிறார். வற்றாத நீரூற்றாய் உங்கள் வாழ்க்கை மாறும். செழிப்பான தோட்டமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள். உங்களுடைய குடும்பம் மாறும். விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட அந்த பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்குதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நித்தமும் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை நித்தமும் நடத்தப் போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை பலனுள்ளதாக்குகிறீர். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்போம் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி நீர் மாற்றப் போகிறது அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்ட வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றுவீராக ராஜா. செழிப்பான தோட்டமாய் மாற்றித் தருவீராக. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிளவேடுகளையும் மாற்றி போடுங்க, குறைவுகளை நீக்கி போடுங்க ராஜா. எல்லா பட்டு போன வாழ்க்கைகள் துளிர் விடட்டும், தோட்டத்தை போல மாறட்டும். அவருடைய வாழ்க்கை நீரூற்றை போல மாறட்டும். எப்போதும் செழிப்பாக இருக்கிற குடும்பத்தை மாற்றுங்க ராஜா. சபையை மாற்றுங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றும் உடைய கரம் கூர்ந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டாமா. எங்களுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.